ஹலோ பசங்களா, வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம கவுண்டவுன் சீரீஸ்ல நியூக்ளியை தான் பார்க்க போறோம். கவுண்டவுன் 26 எக்ஸாம். ஸோ பசங்களா ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இந்த யூனிட்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 5 டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஜியாமெட்ரி ஆஃப் யுவர் நியூக்ளியஸ். ஓகே, ஸோ ஜியாமெட்ரி ஆஃப் யுவர் நியூக்ளியஸ், அதுக்கப்புறம் மாஸ் எனர்ஜி, நியூக்ளியர் பைண்டிங் எனர்ஜி, நியூக்ளியர் ஃபோர்ஸ் அண்ட் யுவர் நியூக்ளியர் எனர்ஜி லைக் ஃபிஷன் அண்ட் ஃபியூஷன், இதெல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், ரைட்? அப்ப இந்த 5 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை தான் இன்னைக்கு நம்ம வித்தின் ஹாஃப் அன் ஹவர் டிஸ்கஸ் பண்ண போறோம் பசங்களா. ரொம்பவே ஹைலைட்டடான பாயிண்ட்ஸோட. பசங்களா, let's get started. அதுக்கு முன்னாடி we really wanted to share you a happy news, which is ஆல்ரெடி இந்த லாஸ்ட் 1 இயரா நம்ம எப்போவுமே வந்து ஒர்க் ஆன் சைலன்ஸ் அப்படிங்குவாங்க, ரைட்? ஸோ நம்ம 1 இயர் கம்ப்ளீட்டாக ஃபுல் சைலன்ஸில் நம்ம ஒர்க் பண்ணதில் திஸ் இஸ் ஆர் பார்ட் ஆஃப் த ரிசல்ட், விச் இஸ் 50+ ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ஜைலம். இந்த டைம் தமிழ்நாட்டில் அவங்க இப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் நீட் கிளியர் பண்ணி டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்காங்க பசங்களா, படிக்க போகிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் வெரி பிக் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சீக்கிரமாக நெக்ஸ்ட் இயருக்கு அடுத்த இயர் இந்த லிஸ்ட்ல நீங்களும் இருக்க போறீங்க. ஸோ பசங்களா, we are waiting. உங்களுக்கு நம்ம ஜைலம்ல இருக்கக்கூடிய கோர்சஸ்ல ஏதாச்சும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும், நீங்க இப்ப வந்து நம்மளுக்கு கிராஷ் கோர்ஸ் வரப்போகுது இல்லையா? கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்போ ஆன்லைன் ஆஃப்லைன் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா they will be giving you end-to-end detail, ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறம் உங்களோட வேவ் லென்த்துக்கு நம்மளோட கோர்சஸ் மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக யூ பீப்புள் கேன் ராக் இன் ஆர் XPL கிராஷ் கோர்ஸ். போத் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ரெண்டுத்துலையுமே நடக்க போகுது பசங்களா இந்த டைம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we will be discussing size of the nucleus. So nucleus நார்மலா எந்த ஒரு விஷயம் நம்ம படிச்சாலுமே அதை ஜியாமெட்ரிக்கலா படிப்போம். இண்டக்டர்ல இருந்து என்ன எடுத்துக்கிட்டாலும் அதை ஜியாமெட்ரிக்கலா படிப்போம். அப்ப அந்த ஜியாமெட்ரிக்கலா நம்ம படிக்கிறதுல ரேடியஸ், வால்யூம், டென்சிட்டி, இது மூணுத்தையுமே நம்ம கவர் பண்ணணும். அண்ட் இந்த மூணும் சேர்ந்து கவர் பண்றதா, அதாவது ஒரு நியூக்ளியஸோட ரேடியஸ் எப்படி இருக்கும், அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்றோம், அண்ட் அதுக்கப்புறம் அதோட வால்யூம், ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் அதோட டென்சிட்டி, இந்த மூணும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கிறதா நம்மளோட ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் ரேடியஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி இதோட டெரிவேட்டிவ் பார்ட்ஸ் இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. வெறும் ஃபார்முலா ஹைலைட்டட் மட்டும் தான் இந்த யூனிட்ல இம்பார்ட்டன்ட். இது ஒரு 15 மினிட்ஸ்ல நீங்க ரிவைஸ் பண்ண வேண்டிய ஒரு டாபிக், ஒரு யூனிட். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அப்போ ஒரு ஆட்டம் இருக்கு, ஆட்டம்குள்ளார ஒரு நியூக்ளியஸ் இருக்கு. அதோட ரேடியஸ் யாருக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A⁻1/3க்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். மேம் ஏ அப்படின்னா என்னது? ஏ இஸ் நத்திங் பட் மாஸ் நம்பர். அப்போ மாஸ் நம்பர்னா என்னது பசங்களா? மாஸ் நம்பர் இஸ் நத்திங் பட் நம்மளோட நியூக்ளியான்ஸ் அப்படின்னு அர்த்தம், ரைட்? ஸோ நியூக்ளியான்ஸ்னா என்னது? புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் அப்படிங்கிறது தான் நம்மளோட நியூக்ளியான்ஸ், ரைட்? ஸோ வி பீப்புள் நோ நியூக்ளியஸ்குள்ளார புரோட்டான்ஸும் இருக்கும், நியூட்ரான்ஸும் இருக்கும். அதை வந்து நம்மளுக்கு நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் வந்து ரிப்பல்ஷன் ஆகாமல் அட்ராக்ட் ஆகாமல் பிடிச்சி வச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போ அந்த நியூக்ளியான்ஸ் பவர் 1/3 அப்படிங்கிறது தான் ஒரு ஆட்டம்ல இருக்க ஒரு நியூக்ளியஸோட ரேடியஸை டிசைட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. அப்போ ப்ரொபோஷனாலிட்டி போகணும்னா நம்ம என்ன பண்ணணும் பசங்களா? ஏதாச்சும் ஒரு கான்ஸ்டன்ட் வந்து நம்ம உள்ள எழுதணும், ரைட்? அந்த கான்ஸ்டன்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடோ ரைட் ஹேண்ட் சைடோ பொறுத்து இருக்காது. அப்ப R will be equal to R0 A⁻1/3 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ R0 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா that will be 1.2 × 10⁻⁻15. ஸோ இந்த -15 அப்படிங்கிறத ஃபெம்டோ அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஃபெர்மி மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்ப ஆட்டம் எவ்வளவுக்கு மேம் இருக்கும்? 10⁻10 அந்த ரேஞ்ச்ல ஆட்டம்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் யூ ஹாவ் டு ரிமெம்பர். அப்போ உங்களுக்கு ரேடியஸ் அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் இந்த ஞாபகம் தான் வரணும். இதுல இருந்து எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் they might be asking. அடுத்த செட்ல இருக்கிறது நம்மளோட வால்யூம். அடுத்த செட்ல இருக்கிறது என்னது பசங்களா? நம்மளோட வால்யூம். அப்போ வால்யூம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நார்மலா நம்மளோட நியூக்ளியஸ் வந்து ஸ்பெரிக்கலாக இருக்கும். அப்போ ஸ்பெரிக்கலாக இருந்ததுன்னா வால்யூம் ஆஃப் அ ஸ்பியர் வில் பி 4/3 πr³ அப்படின்னு வரும். அண்ட் ஆல்ரெடி நம்ம நியூக்ளியஸோட ரேடியஸ் என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போ உள்ள சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா R0 A⁻1/3 whole power 3 அப்படின்னு கிடைக்கும். அப்போ
4/3 pi into r0 cube a power 3/3 அப்படின்னு வரும். இது ரெண்டும் கேன்சல் ஆகி 1. அப்ப I can write 4/3 pi r0 cube a அப்படிங்கிறது தான் நம்மளோட வால்யூம் அப்படின்னு சொல்லி எழுதலாம். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா இது எல்லாமே நம்மளுக்கு கான்ஸ்டன்ட். அப்ப I can write ஒரு volume of a nucleus will be directly proportional to the mass number. அதாவது நம்மளோட நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம நியூக்ளியஸோட வால்யூம் யாரை பொறுத்து இருக்கு, உள்ளுக்குள்ளார எவ்வளவு மாஸ் நம்பர்ஸ் இருக்கு, அதாவது எவ்வளவு நியூக்ளியான்ஸ் இருக்கு அப்படிங்கறத பொறுத்து இருக்குங்கிறாங்க. ரைட். அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் நம்மளோட டென்சிட்டி பார்ட். அண்ட் இந்த டென்சிட்டி பார்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அன்பார்ச்சுனேட்லி இந்த டென்சிட்டி பார்ட் யாரை பொறுத்தும் டிபெண்டடா இருக்காது. அதோட டென்சிட்டி, அதாவது அடர்த்தி வந்து என்ன பண்ணாது பசங்களா, யாரை பொறுத்தும் இருக்காதுங்கிறாங்க. பிகாஸ் டென்சிட்டி கேன் பி ரிட்டன் ஆஸ் மாஸ் பை வால்யூம்னு எழுதலாம். ரைட். மாஸ் அப்படிங்கிறது என்னது, மாஸ் ஆஃப் ஒன் நியூக்ளியான், அப்புறம் எவ்வளவு நியூக்ளியான் இருக்கோ அதுதான். கரெக்டா? 10 நியூக்ளியான்ஸ் இருக்குன்னா மாஸ் ஆஃப் 1 நியூக்ளியான் இன்டூ டோட்டல் நியூக்ளியான்ஸ்னு போட்டால் தான் ஃபுல்லாக கிடைக்கும். டிவைடட் பை 4/3 pi into r0 cube a அப்படின்னு வருது. அப்ப இங்க என்ன ஆயிடுது பசங்களா, இதுவும் கேன்சல் ஆயிடும், இதுவும் ஆகட்டும். இந்த மாஸ் ஆஃப் 1 நியூக்ளியான் அண்ட் பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே இட் இஸ் மோர் லைக் என்னது, நம்மளோட கான்ஸ்டன்ட். அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, டென்சிட்டி ஆஃப் த நியூக்ளியஸ் இஸ் இண்டிபெண்டன்ட். ஓகேவா? ஸோ இண்டிபெண்டாக இருக்கு. யாருக்கு? நம்மளோட எந்த ஒரு பேராமீட்டருக்கும், அதாவது நம்மளோட மாஸ் நம்பருக்கு, நம்மளோட நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸுக்கு இண்டிபெண்டாக இருக்கு. அப்போ அதிகமான நியூக்ளியான்ஸ் இருந்தால் அதிகமான டென்சிட்டி, கம்மியான நியூக்ளியான்ஸ் இருந்தால் கம்மியான டென்சிட்டிங்கிற மாதிரிலாம் இங்கே எதுவும் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஓகே. அப்போ ரஃபாக இதோட டென்சிட்டி எவ்வளோ பவருக்கு இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 10⁻17 அந்த ரேஞ்ச் பவரில் இருக்கும். ஓகே. ஸோ இட் இஸ் மோர் ஆர் லெஸ் க்ளோசர் டு பிளாக் ஹோல் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. புரியுதா பசங்களா? அப்ப இந்த இம்பார்ட்டன்ட் 3 ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்க வந்து யூ பீப்புள் கேன் ஆன்சர் 40% ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆஸ்க்ட் இன் யுவர் எக்ஸாமினேஷன். ரைட் பசங்களா? இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இந்த மெட்டீரியல் மட்டும் இல்ல, மற்ற எல்லா மெட்டீரியலுமே நம்ம சேனல்ல இருக்க செஷன்ஸோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில அவைலபிளா இருக்கு. இந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, யூ பீப்புள் கேன் ஜாயின் ஆர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்க லிங்க் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். Now, the next concept for discussion is going to be mass energy. ஓகேவா? அடுத்தது மாஸ் எனர்ஜியை பத்தி பார்க்க போறோம். ஸோ மாஸ் எனர்ஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு ஐன்ஸ்டைன் ஞாபகத்துக்கு வரணும். ஓகே. ஏன்னா ஐன்ஸ்டைன் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பொருளும் ஸ்லைட்டோட வேகத்தில் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறப்ப அதோட மாஸ் அப்படியே எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். ஸோ ஹியர் வி ஹாவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. மாஸை நம்மளால என்னவா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் பசங்களா? எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப வி பீப்புள் கேன் ரைட் E/m is equal to c² அப்படின்னு எழுதலாம். ஓகே. ஸோ திஸ் இஸ் யோர் ஃபார்முலா. இந்த ஃபார்முலால இருந்து தான் இந்த ஃபார்முலா நம்ம எழுதுறோம். புரியுதா பசங்களா? இதுதான் அவர் சொல்றாரு. அப்ப சி அப்படிங்கிறது என்னது, நம்மளுக்கு 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாஸ் அப்படிங்கிறது என்னது பசங்களா? மாச 2 விதமா நம்ம எழுதலாம். ஒன்னு கேஜில எழுதலாம், இன்னொன்னு நம்ம என்ன பண்ணலாம் பசங்களா, AMUல எழுதலாம். புரியுதா? கேஜி அப்படிங்கிறது ரொம்ப வந்து பெரிய யூனிட்டா இருக்கும். which means இப்போ எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10⁻ something, அதுவே ப்ரோட்டான் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10⁻ something. அப்போ இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு கேல்குலேட். அப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, குட்டி குட்டி பாக்கெட்ஸ் மாதிரி நம்ம மாசம் மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த 10 கிராம் பாக்கெட், அப்போ 10 கிராம் பாக்கெட்ல 4 இருந்தது அப்படின்னா 40 கிராம் ஈஸியாக கேல்குலேட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அந்த கேல்குலேஷனுக்காக அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படிங்கிறதுல அது மாற்றுறாங்க. கார்பன் 12ஓட ஓகே 1/12 ஆஃப் கார்பன் 12. ஓகே. ஸோ கார்பன் 12ஓட 1/12 மாஸ் என்னவோ அதுதான் 1 AMU அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புரியுதா பசங்களா? அப்போ மேக்ஸிமம் உங்களுக்கு மாஸ் வந்து AMUல கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ நீங்கள் எனர்ஜியை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? ஸோ எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம்னா M × 931 மெகா எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு சொல்லி எழுதலாம்.
ஏன்னா ஒரு AMU வந்து லைட்டோட வேகத்துல டிராவல் ஆச்சு அப்படின்னா அப்ப அது எவ்வளவு எனர்ஜி கொடுக்குமாமா 931 மெகா எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி கொடுக்கும். அப்போ ஒருவேளை எனக்கு 3 AMU இருக்கு 4 AMU இருக்கு அப்படின்னா என்ன பண்ணிடலாம், சிம்பிளா 4 into 931 மெகா எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்க மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். அப்ப क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்கங்கறத பார்த்துட்டு தென் ஆன்சர் இட். ஓகே, நான் எதுக்கு மேம் இந்த மாஸ் வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுதுங்கிற கான்செப்டை இப்போ படிச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திஸ் இஸ் த பேஸ் கீ ஆப்ஷன் கான்செப்ட் ஃபார் யோர் நியூக்ளியர் பைண்டிங் எனர்ஜி. ஓகே, ஸோ இந்த நியூக்ளியர் பைண்டிங் எனர்ஜியில என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. பிகாஸ் புரோட்டான்ஸ் அப்படிங்கிறது தனி, நியூட்ரான்ஸ் அப்படிங்கிறது தனி. ஆமா தானே பசங்களா? வி பீப்புள் கேன் ரைட். சி, தனியா புரோட்டான்ஸ் வந்து நம்ம கிட்ட ஒரு 10 புரோட்டான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நியூட்ரான்ஸ் நம்ம கிட்ட தனியா இருக்கு. ஓகேவா? இந்த புரோட்டான்ஸையும் நியூட்ரான்ஸையும் நம்ம சேர்த்தி தான் என்ன பண்றோம் பசங்களா, நம்ம நியூக்ளியஸ்குள்ளார அடைக்க போறோம். ரைட்? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், நியூக்ளியஸ்குள்ளார அடைக்க போறோம். அப்ப இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தி வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு எனர்ஜி தேவை. கரெக்ட்? இது எல்லாத்தையுமே பைண்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு என்ன ஆகும் பசங்களா, நம்மளுக்கு எனர்ஜி தேவை. ஏன்னா எல்லாத்தையும் ஒன்னா பிடிச்சி வச்சுக்கணும் இல்லையா? பிகாஸ் இங்க புரோட்டான் இருக்கும், இங்கேயும் புரோட்டான் இருக்கும், இங்க நியூட்ரான் இருக்கும், இங்க புரோட்டான் இருக்கும். ஆமா தானே? அப்ப இந்த 2 புரோட்டானும் ரிப்பல் பண்ணக்கூடாது, வெளியே எலக்ட்ரான் சுத்திட்டு இருக்கும், அது கூட போய் அட்ராக்ட் ஆகக்கூடாது. அப்ப இது அப்படியே கன்னு மாதிரி பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறதுக்கு we need an energy. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த எனர்ஜியை தான் நம்ம பைண்டிங் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். ஓகே, பைண்டிங் எனர்ஜி என்னது? பைண்டிங் என்னது? இட் இஸ் பைண்டிங் டுகெதர், எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துற ஒரு எனர்ஜி. அப்ப என்ன ஆகும்னா, நம்ம புரோட்டான்ஸ் அண்ட் நியூக்ளியஸ் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, அதுல இருந்து கொஞ்சம் மாஸ் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். கொஞ்சம் மாஸ் மட்டும் என்ன ஆகும் பசங்களா, எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிட்டு அதை அப்படியே அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி நம்ம நியூக்ளியஸ் ஒன்றாக சேரும், ஒன்றாக பைண்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த எனர்ஜியை நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா நியூக்ளியஸ் செதறிடும். புரியுது இல்லையா பசங்களா? கிளியரா இருக்கு இல்லையா? அதனாலதான் நம்ம தனியா பாக்குறப்ப புரோட்டான் வந்து 10 கிலோன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நியூட்ரான் வந்து 12 கிலோன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா நியூக்ளியஸ் அப்ப டோட்டலா எவ்வளவு இருக்கணும்? ஏன்னா நியூட்ரான் புரோட்டான் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் உள்ள போடுறோம். அப்ப டோட்டலா 22 கிலோ இருக்கணும். ஆனா அப்படி இருக்காது, வெறும் 18 கிலோ தான் இருக்கும், கம்மியா இருக்கும். ஏன்? கொஞ்சம் மாஸ் நம்மளுக்கு என்னவாயிடுச்சு, எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி இதை நியூக்ளியஸா மாத்துது, சேர்த்து வச்சிருக்கு. அப்ப அதைத்தான் பைண்டிங் எனர்ஜி அப்படிங்கிறோம். அப்ப எவ்வளவு மாஸ் நம்மளுக்கு எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். அதைத்தான் நம்ம என்னன்னு படிக்கிறோம் பசங்களா, மாஸ் டிஃபெக்ட். அப்ப டோட்டல் மாஸ் ஆஃப் நியூக்ளியான்ஸ், ஸோ எவ்வளவு நியூட்ரான்ஸ் உள்ள எடுத்துட்டு வரும், எவ்வளவு புரோட்டான்ஸ் எடுத்துட்டு வரும், அதோட டோட்டல் மாஸ் மைனஸ் அது நியூக்ளியஸா மாறினதுக்கு அப்புறம் எவ்வளவு மாஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளவு மாஸ் எனர்ஜியா மாறி இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். அதை நம்ம என்ன பண்ணலாம், ΔM அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஸோ லிசன், அப்போ ஃபார்முலா என்னவாகுதுன்னா, ஸோ டிஃபெக்டிவ் மாஸ் வில் பி ரிட்டன் ஆஸ், நம்மளுக்கு நியூக்ளியஸ்குள்ளார இருக்க போகுது பசங்களா, புரோட்டான் அண்ட் நியூட்ரான் இருக்க போகுது. கரெக்டா? அப்ப புரோட்டான் எப்படி இருக்கும், நம்ம பார்க்கறது எல்லாமே நம்மளுக்கு என்னது, எல்லாமே எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் ஆட்டம்ஸ் தான் நம்ம படிக்கிறோம். அப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வில் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். ரைட்? எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அவ்வளோ புரோட்டான்ஸ் இருக்கும். அப்ப Z அட்டாமிக் நம்பர் அப்படிங்கறதை எழுதுவோம் இன்டு மாஸ் ஆஃப் 1 புரோட்டான். ரைட்? அப்ப டோட்டல் மாஸ் ஆஃப் புரோட்டான் கிடைச்சிருமா, டோட்டல் மாஸ் ஆஃப் புரோட்டான் கிடைச்சிருமா? அடுத்தது பிளஸ், அடுத்தது நம்மளோட நியூட்ரான்ஸ். நியூட்ரான்ஸ் என்னது, நியூக்ளியஸ்ல புரோட்டான்ஸ் போக எவ்வளவு இருக்கோ அதுதான் நியூட்ரான்ஸ். அப்ப மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் பசங்களா, உங்களுக்கு நியூட்ரான்ஸ் கிடைச்சிரும். கரெக்டா? நியூட்ரான்ஸ் கிடைச்சிரும் இன்டு மாஸ் ஆஃப் 1 நியூட்ரான். அப்ப இதுதான் வந்து நம்மளுக்கு கரெக்டான ஐடியாலஜி. ரைட்? மைனஸ் இப்ப நியூக்ளியஸா மாறினதுக்கு அப்புறம் எவ்வளவு மாஸ் இருக்குன்னு. அப்ப இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்றப்ப உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். அந்த மாஸ் தான் நம்மளுக்கு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு என்ன ஆகுது பசங்களா, இப்ப அந்த இடத்துல நியூக்ளியஸ் உருவாயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ரைட்? திரும்பவும் இந்த மாஸ் டிஃபெக்ட்ஸ் எப்படி இருக்கலாம், கேஜிலையும் இருக்கலாம், நம்மளுக்கு எப்படி இருக்கலாம் பசங்களா, நம்மளோட AMUலையும் இருக்கலாம். AMUல இருந்தா 931 அப்படிங்கறத யூஸ் பண்ணுங்க,
கேஜியில் இருந்ததுன்னா நம்ம எப்பவும் போல் 3 × 10⁸ அப்படிங்கிறத யூஸ் பண்ணியே சால்வ் பண்ணிக்கலாம். அப்போ நார்மலாக எனர்ஜி ஈக்குவேஷன் அப்படிங்கிறது mc². அப்போ பைண்டிங் எனர்ஜி வேணும் அப்படின்னா மாஸ் டிஃபெக்ட் இன்டூ c². அதுவே நம்மளுக்கு AMUல இருக்குது அப்படின்னா இஃப் மாஸ் இஸ் இன் AMU அப்போ என்ன பண்ணலாம், ஒரு AMUக்கு 931 மெகா எலக்ட்ரான் வோல்ட். அப்போ 5 AMU 6 AMUங்கிறப்ப நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ஈஸியாக ஆன்சர் எடுத்துக்கலாம். ஓகே, எஸ். ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் விச் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்போ நியூக்ளியர் பைண்டிங் எனர்ஜி எல்லாம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இப்போ இதை வச்சு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை படிக்க போகிறோம் பசங்களா. வி பீப்புள் ஆர் கோயிங் டு லுக் ஃபார் ஸ்டெபிலிட்டி. ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை இருக்குது. அது என்ன வார்த்தைனா ரேடியோ ஆக்டிவ் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம், ரைட்? நியூக்ளியர் அப்படின்லாம் சொல்கிறோம். ஸோ இது எங்கிருந்து நம்மளுக்கு உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நியூக்ளியஸ்லேருந்து தான் நம்மளுக்கு உருவாகுது. ஓகே, ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் பைண்டிங் எனர்ஜி. அதுக்கு முன்னாடி பசங்களா எகெயின் ஐம் ரிமெம்பரிங் யூ, நம்ம XPL இப்போ ஆஃப்லைனில் நடக்க போகுது பசங்களா. சீக்கிரமாகவே கிளாஸஸ் மார்ச் 27th ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ வாட் யூ பீப்புள் கேன் டூ இஸ் யூ பீப்புள் கேன் கால் திஸ் நம்பர். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. ஓகே, தே வில் பி கிவிங் யூ அன் எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ். ஓகே, எவ்வளோ ஜிஐபிஸ் இருக்குது, எவ்வளோ கிராண்ட் டெஸ்ட் இருக்குது, எவ்வளோ ஃபுல் மார்க் டெஸ்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ டீம் எப்படிப்பட்ட டீம் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருந்தால் எப்படி, ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இல்லைன்னா எப்படி, கிளாஸஸோட ஸ்கெடியூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் இஃப் யூ பீப்புள் ஆர் லைக் கம்ஃபர்டபுள், பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்குது மேம், நான் திருச்சியில் தான் இருக்கேன், திருநெல்வேலி தான் இருக்கேன், கோயம்புத்தூரில் தான் இருக்கேன் அப்படின்னா தென் நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பசங்களா, யூ பீப்புள் கேன் பி அ பார்ட் ஆஃப் XPL, ரைட்? இல்லை நான் மேம் நான் தூத்துக்குடியில் இருக்கேன், நான் எப்படி மேம் வர்றது அப்படின்னா உங்களுக்காகவே XPL ஆன்லைன் பேட்சும் இருக்குது பசங்களா. இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, நீங்கள் ஆப்பை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆப் பர்ச்சேஸ் உங்களுக்கு எந்த கோர்ஸ் ஃபீல பிடிக்குதோ அந்த கோர்ஸ் ஃபீல நீங்கள் பண்ணிக்க முடியும். இதுலேயும் எக்கச்சக்கமான ஆட்-ஆன்ஸ் இருக்குது, ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. ஸோ பசங்களா திங்க் பிஃபோர் யூ அக்செப்ட் இட். ஓகேவா, நீங்கள் அது திங்க் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு தாட் கொடுத்து ஒரு ஐடியாலஜி வச்சுட்டு அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் சூஸ் பண்ணுங்க. அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி ஆர் லாஸ்ட் எஃபர்ட் ஃபார் யோர் NEET 2026. ஓகே, ஸோ NEET 2026க்கு இது நம்ம கிட்ட இருந்து எங்கள் சைட்ல இருந்து வரக்கூடிய ஒரு கடைசி கோர்ஸ். அதனால மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்கு. ஸோ மேக் ஷுர் யூ நெவர் மிஸ் இட். டன்? எஸ். ஸோ நான் இந்த ஸ்டெபிலிட்டி. ஸோ ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னா நியூக்ளியஸ் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா அது ரேடியோ ஆக்டிவ் தன்மையெல்லாம் வச்சுருக்காது, ரேடியோ கதிர்வீச்சுகள்லாம் கொடுக்காது. ஆனால் அது ஸ்டேபிளாக இல்லைன்னா அது கொடுக்கும். ஓகே, அப்போ இது ஸ்டேபிளாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி நான் தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னா பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் அப்படிங்கிற இந்த ஒரு டெர்மினாலஜியை வச்சு தான் தெரிஞ்சுக்குவேன். ஸோ பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான். ஓகே, ஒரு நியூக்ளியானுக்கு எவ்வளவு பைண்டிங் எனர்ஜி கொடுக்க முடியும்? பிகாஸ் இப்போ நம்ம கிட்ட 2 கை தான் இருக்கு. ஒரு 10 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், மீறி போனால் இந்த கையில் 2 குழந்தை, இந்த கையில் 2 குழந்தைன்னு பிடிச்சிக்க முடியும். ஆனால் 10 குழந்தைகளையும் நம்ம 2 கையை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியாது, ரைட்? அப்போ இன்னும் 2 பேர் தேவை. அப்போ இந்த சூழ்நிலை தான் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான். ஸோ நியூக்ளியான்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டேபிளாக வச்சுக்கணும்னா ஒவ்வொரு நியூக்ளியானுக்கு தேவைப்படக்கூடிய அந்த பைண்டிங் எனர்ஜியை நம்ம கொடுக்கணும். அப்போ தான் அது ஸ்டேபிளாக இருக்கும். சப்போஸ் நியூக்ளியான்ஸ் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா கம்மி பைண்டிங் எனர்ஜினால அதனால சமாளிக்க முடியாது, அப்போ அது அன்ஸ்டேபிளாக மாறுது. ஒருவேளை அதிகமான பைண்டிங் எனர்ஜி கம்மியான நியூக்ளியான்ஸாக இருக்குது அப்படின்னா அப்பையும் அதனால சமாளிக்க முடியாமல் அது அன்ஸ்டேபிளுக்கு போகுது. புரியுதா பசங்களா? அப்போ நீங்கள் ஸ்டெபிலிட்டியை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா நியூக்ளியான்ஸ், அதாவது பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேராமீட்டர். இதை வச்சு தான் நம்ம ஸ்டெபிலிட்டியை பற்றி பேச போகிறோம். அப்போ AMUவில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாஸ் டிஃபெக்ட் இன்டூ 931 மெகா எலக்ட்ரான் வோல்ட் டிவைடட் பை எவ்வளவு நியூக்ளியான்ஸ் அந்த நியூக்ளியஸ்ல இருக்கு அப்படிங்கிறத எழுதி விச் இஸ் யோர் மாஸ் நம்பர் எழுதி நீங்கள் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கரெக்டான பைண்டிங் எனர்ஜி, கரெக்டான அளவில் நியூக்ளியான்ஸ் இருந்தால் தான் அது ஸ்டேபிளாக இருக்கும், இல்லாட்டி ஸ்டேபிளாக இருக்காது. ஓகே, ஸோ அதனால தான் திருப்பி சொல்கிறேன், உங்கள் நியூக்ளியஸோட ஸ்டெபிலிட்டியை பைண்டிங் எனர்ஜி டிசைட் பண்ணாது,
பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் தான் டிசைட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ பசங்களா உங்களோட ஹார்ட் ஒர்க் மட்டும் உங்களோட வெற்றியை டிஃபைன் பண்ண போறதில்ல, அதுக்கு நீங்க எடுத்துக்கக்கூடிய ஹெல்ப் அண்ட் கைடன்ஸும் சேர்த்து அதை டிசைட் பண்ண போகுது. ஸோ மேக் ஷுர் யூ மேக் அ ரைட் டெசிஷன். ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம கான்செப்டாக என்ன படித்தோமோ அதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கிராஃபிக்கலாக பார்க்க போகிறோம். பிகாஸ் கிராஃபில் படிக்கிறப்ப இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பசங்களா இது FE அப்படிங்கிறது என்னது பசங்களா? FE இஸ் நத்திங் பட் நம்மளோட அயன். ஓகே, டோன்ட் ப்ரொனவுன்ஸ் திஸ் அஸ் ஐரன், இட் இஸ் அயன். ஓகேவா, அயன். ஸோ அயனோட மாஸ் நம்பர் என்னது? 56. ஓகேவா, 56. இதோட பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் எங்கே இருக்குன்னு பாருங்க, விச் இஸ் 8.5 மெகா எலக்ட்ரான் வோல்ட். 8.5 மெகா எலக்ட்ரான் வோல்ட். அண்ட் இதோட மாஸ் நம்பர் என்னது? 56. ஸோ இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மோர் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அயன் அந்த ஒரு மாஸ் நம்பர், அதாவது ஸோ 56 8.5 மெகா எலக்ட்ரான் வோல்ட், இந்த ரேஞ்சு தான் நம்மளுக்கு ஸ்டேபிளான ரேஞ்ச். 8.5 மெகா எலக்ட்ரான் வோல்ட் இருக்கு அப்படின்னா 56 அதாவது 70 வரைக்கும், 50லேருந்து 70 வரைக்கும், 30லேருந்து 70 வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நியூக்ளியான்ஸ் கவுண்ட் தான் ஸ்டேபிளான ஆட்டமுக்கு ஒத்து வரும், ஸ்டேபிளான நியூக்ளியஸ்க்கு ஒத்து வரும். அதை விட கீழே போயிடுச்சுனாலும் சரி, அதை விட மேலே போயிடுச்சுனாலும் சரி, ஸ்டெபிலிட்டி இருக்காது. ஏன்னா இதுவும் நம்மளுக்கு அன்ஸ்டேபிள், இதுக்கு ரைட் சைடில் இருக்கிற இதுவும் நம்மளுக்கு என்னதான் பசங்களா? அன்ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பாருங்க, யுரேனியம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா யுரேனியம் இஸ் நத்திங் பட் ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு ஃபியூயலே யுரேனியம் தான். யுரேனியம்ல பாருங்களேன், மாஸ் நம்பர் இஸ் லைக் 238. அப்போ மாஸ் நம்பர் அதிகமாக அதிகமாக பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் என்ன ஆயிடுச்சு? குறைஞ்சுக்கிட்டு வருது, இங்க வந்துருச்சு. அப்ப கம்மியான பைண்டிங் எனர்ஜி இத்தனை நியூக்ளியான்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியாது. நம்ம சும்மாவே கேட்க மாட்டோம். இப்ப கம்மியா மட்டும் இருந்தா எப்படி கேட்போம்? கேட்க மாட்டோம் இல்லையா? அதுதான் ப்ராப்ளம். அப்ப அன்ஸ்டேபிளா இருக்கக்கூடியது எதுவா இருந்தாலும் அது ஸ்டேபிளா மாறுறதுக்கு என்ன பண்ணும் பசங்களா? சில ரியாக்ஷன்ஸ் பண்ணி, அதாவது ஃபிஷன் ரியாக்ஷனோ ஃபியூஷன் ரியாக்ஷனோ பண்ணி அதை ஸ்டெபிலிட்டியை அடைய ட்ரை பண்ணும். ஓகே, அப்போ ஒருவேளை மாஸ் நம்பர் ரொம்ப அதிகமாக இருக்கு, பைண்டிங் எனர்ஜி கம்மியாக இருக்கு அப்படின்னா அதை நம்ம ஹெவியர் நியூக்ளியை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஹெவியர் நியூக்ளியை என்ன பண்ணும் அப்படின்னா ஃபிஷன் ரியாக்ஷன் பண்ணி, ஃபிஷன் ரியாக்ஷன்னா என்னது பசங்களா? 2-3 பிரிஞ்சு, 2-3 ஒரு நியூட்ரானை கொடுத்து அதை பிரிச்சு நம்ம கரெக்டான நியூக்ளியா மாற்றி அது ஸ்டெபிலிட்டியை அட்டைன் பண்ண பார்க்கும். ஓகே, அதனால தான் யுரேனியம் நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபிஷன் ரியாக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறோம், ரைட்? அதுவே நம்மளோட இந்த ஹீலியம்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஹைட்ரஜன் ஐசோடோப்ஸ், நம்ம ஹீலியம்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் லைட்டர் நியூக்ளியே. ஏன்னா இதுல மாஸ் நம்பர் ரொம்ப கம்மி, ஆனா பைண்டிங் எனர்ஜி நம்மளுக்கு ரொம்ப அதிகம். ஏன்னா பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் இது அதிகமான இது கம்மியாகும், இது கம்மியாச்சுன்னா இது அதிகமாகும், ரைட்? அப்ப இங்க என்ன நடக்கும் பசங்களா? இந்த இடத்துல ஃபியூஷன் ரியாக்ஷன், அதாவது ரெண்டுத்துக்கும் அதிகமான நியூக்ளியஸ் ஒன்று சேர்ந்து ஸ்டேபிளா மாறுறதுக்கு ட்ரை பண்ணும். புரியுதா பசங்களா? அப்போ லைட்டர் நியூக்ளியை அப்படின்னா ஃபியூஷன் பண்ணும், ஹெவியர் நியூக்ளியைனா ஃபிஷன் ரியாக்ஷன் பண்ணும். ஸோ அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா அன்ஸ்டேபிள் கண்டிஷனில் ஸ்டேபிள் கண்டிஷனுக்கு எடுத்துகிட்டு வரது தான். அப்போ இதுதான் பைண்டிங் எனர்ஜி. இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ பாருங்க, இந்த இடத்துல தான் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் பிளேயிங் அ ரோல். அப்போ நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னது பசங்களா? அந்த பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் எல்லாத்தையுமே என்ன ஃபோர்ஸ், ஏன்னா ரெண்டும் இவ்வளோ பக்கத்தில் இருந்ததுன்னா அட்ராக்ட் பண்ணக்கூடாது, அப்போ அதை தள்ளி வைக்கணும். ஸோ நியூக்ளியர் ஃபோர்ஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் மாதிரி 2 புரோட்டானை தள்ளி வைக்கும். அதுவே 2 புரோட்டான் ரொம்ப தள்ளி போயிடுச்சுன்னா அப்படியும் போகக்கூடாது. அப்ப அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் மாத்திட்டு திரும்ப பழைய டிஸ்டன்ஸ்க்கே கொண்டு வரும். அப்ப 10⁻⁻8 அப்படிங்கிற அந்த டிஸ்டன்ஸ்லயே என்ன பண்ணும் பசங்களா? நம்மளோட நியூக்ளியான்ஸ் அதை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும், ரைட்? அப்ப பாருங்க, நியூக்ளியர் ஃபோர்ஸ் இஸ் மச் ஸ்ட்ராங்கர் தேன் த கூலும்பிக் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கிறதுலே பயங்கர ஸ்ட்ராங்கரான ஃபோர்ஸ் யாரு அப்படின்னா நம்மளோட நியூக்ளியர் ஃபோர்ஸ் தான். ஓகே, ஸோ ஏன்னா இட் இஸ் வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ், கம்மியான ரேஞ்சுக்கு மட்டும்தான் இது எஃபெக்டிவாக இருக்கும். கிராவிடேஷனல்லாம் ஏன் வீக்கஸ்ட் ஃபோர்ஸ்னு சொல்றோம்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நம்ம யூனிவர்ஸ் ஃபுல்லா, அதாவது நம்ம ஸ்பேஸ் ஃபுல்லா இருக்கு. அப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக கண்ட்ரோல் கம்மியாகும், அதோட எஃபெக்ட் கம்மியாகும். ஓகே, அப்போ எவ்வளோ கம்மி ரேஞ்சுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்கராக இருக்கும். புரியுதா பசங்களா? அப்போ ஃபெர்மி மீட்டர்ஸ், ஃபெம்2 அப்படின்னாலுமே ஃபெர்மி அப்படின்னு தான் அர்த்தம், 10⁻⁻15 மீட்டர்ஸ். ஓகேவா? அந்த அளவுக்கு தான் இருக்கும். அப்போ 2 நியூக்ளியான்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ்
0.8 ஃபெர்மியை விட அதிகமா இருக்கு அப்படின்னா அப்ப நம்மளோடது என்ன ஆகும் பசங்களா நம்மளுக்கு? அப்ப வாட் ஹேப்பன்ஸ் அந்த இடத்துல நம்மளோட நியூக்ளியர் ஃபோர்ஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸா மாறி ரெண்டுத்தையும் அட்ராக்ட் பண்ணும். அதுவே 0.8 ஃபெர்மி மீட்டர்ஸை விட கம்மியா இருக்கு அப்படின்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸா தன்னை மாத்திக்கிட்டு ரெண்டுத்தையும் பிரிச்சு வைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம் நடந்துட்டு இருக்கிறதுனால தான் புரோட்டான்ஸ் உள்ள இருந்து எந்த ஒரு ரிப்பல்ஷனும் நடக்கிறது இல்லை. ஏன்னா this nuclear force is much stronger than the Coulombic force, which is your attraction and repulsion. புரியுதா பசங்களா? அடுத்தது பாருங்க, and nuclear force is really like charge independent. புரோட்டானா இருந்தா நான் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், இவ்வளோ ஃபேவரட்டிசம் பண்ணுவேன், இவ்வளோ நெப்பட்டிசம் பண்ணுவேன் அப்படின்லாம் இங்க ஒண்ணுமே இல்லை. ஓகேவா? இட் இஸ் சார்ஜ் இண்டிபெண்டன்ட் பட் ஸ்பின் டிபெண்டன்ட். ஓகேவா? இட் இஸ் ஸ்பின் டிபெண்டன்ட். ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஸ்பின் டிபெண்டன்ட் பட் நாட் சார்ஜ் டிபெண்டன்ட். ஓகேவா? அப்ப இதெல்லாம் தான் நீங்க நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படின்னு வர்றப்ப நீங்க ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டிய விஷயங்கள். கிளியரா இருக்கு இல்லையா பசங்களா? அப்ப இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் இதெல்லாமே படிச்சாச்சு. அப்ப ஸ்டெபிலிட்டி அச்சீவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா வந்து நியூக்ளியஸை பிரிச்சாகணும். ஹெவியர் நியூக்ளியஸா இருந்தா நியூக்ளியஸை பிரிச்சாகணும், லைட்டர் நியூக்ளியஸா இருந்தா நியூக்ளியஸை சேர்த்தாகணும். அப்பதான் அந்த ஸ்டேபிலிட்டியை அச்சீவ் பண்ணும். அப்ப அந்த ஸ்டெபிலிட்டி அச்சீவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்? நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் ஃபியூஷன் அப்படிங்கிற 2 மெத்தட் யூஸ் பண்றோம். ஸோ நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் பசங்களா? ஹெவியர் நியூக்ளியை நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்பிளிட் பண்ணுவோம். குட்டி குட்டி நியூக்ளியஸை ஸ்பிளிட் பண்ணி நம்ம அந்த ரேஞ்ச்குள்ளார எடுத்துட்டு வருவோம். ரைட்? ஸோ 56 நம்மளோட 30ல இருந்து 170 அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்? நார்மல் ரேஞ்சுக்கு நியூக்ளியான்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துட்டு வருவோம். ஸோ அதுதான் நியூக்ளியர் ஃபிஷன். அப்ப அது நடக்கிறப்ப நம்மளுக்கு என்ன நடக்குது பசங்களா? எனாமரஸ் அமௌண்ட் ஆஃப் காமா ரேஸ் எனர்ஜிஸ் கிடைக்குது. அந்த எனர்ஜியை வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியும் நம்ம பயன்படுத்திக்கிறோம். புரியுது இல்லையா? அப்ப பாருங்க, ஸோ இந்த மாதிரி 2-3 பிரிக்கிறதுக்கு நம்ம நியூட்ரானை யூஸ் பண்ணுவோம் பசங்களா. ஓகேவா? நியூட்ரான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம யுரேனியம் மேல நம்ம வேகமா பம்பார்ட் பண்றப்ப நியூட்ரான் யுரேனியத்தை தொலைச்சு 2 பார்ட்டிகளா பிரிக்கும். எப்படி பிரிக்கும் அப்படின்னா பேரியமையும் கிரிப்டானுமாக பிரிக்கும். அப்ப பாருங்க, பேரியமோட மாஸ் நம்பர் என்னது? 144. கிரிப்டானது என்னது பசங்களா? தட் இஸ் 89. அப்ப இது ரெண்டுமே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே நம்மளுக்கு நார்மல் லெவல், அந்த ஸ்டெபிலிட்டி லெவல்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்ப திஸ் டூ வில் பிகம் லைக் அதை விட இது ஸ்டேபிளா இருக்கும். ஓகேவா? பேரண்ட்டை விட நம்மளோட டாட்டர் நியூக்ளியஸ் ஸ்டேபிளா இருக்கிற மாதிரி இருக்கும். அது போக 3 நியூட்ரான் வரும். இந்த 3 நியூட்ரான் மறுபடியும் போய் 3 என்ன பண்ணும் பசங்களா? 3 யுரேனியத்தை ஸ்பிளிட் பண்ணி மறுபடியும் அதுல இருந்து நம்மளுக்கு என்ன ஆகும்? பேரியம் கிரிப்டான் 3 நியூட்ரான்ஸ் அப்படிங்கிற மாதிரி செயின் ரியாக்ஷன்ஸ் போயிட்டே இருக்கும். அண்ட் இதுல ஹீட் வில் பி ப்ரொடியூஸ்ட், காமா ரேஸ் வில் பி ப்ரொடியூஸ்ட். அண்ட் இதை வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டர்பைனை சுத்த வச்சு நம்ம என்ன பண்ணிடுறோம்? நம்ம வாட்டரை ஹீட் பண்ணி டர்பைனை சுத்த வச்சு நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம். ரைட்? அண்ட் இதை விட பயங்கர ஸ்ட்ராங்கர் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் ரியாக்ஷன். ஓகே, ஸோ ஃபியூஷன் ரியாக்ஷன். ஆனால் ஃபியூஷன் ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே நம்ம ஹை எனர்ஜியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா 2 நியூக்ளியஸை ஒன்று சேர்த்தணும் அப்படின்னா எந்த ஒரு மற்ற ஃபோர்ஸ் எதுவுமே ஆக்ட் ஆகக்கூடாது. அப்போ 2 லைட்டர் நியூக்ளியை நான் ஒன்று சேர்த்துறேன் அப்படின்னா ஹை டெம்பரேச்சரில் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ ஹை டெம்பரேச்சர்ல பண்ணி அதில் என்ன பண்ணுவோம் பசங்களா? அதை ஸ்டேபிளாக மாற்றுவோம். புரியுதா? அதுதான் ஃபியூஷன் ரியாக்ஷன். ஸோ ஃபியூஷன் இஸ் நத்திங் பட் ஃபியூஷன் டான்ஸ், ஃபியூஷன் சிங்கிங் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? விச் மீன்ஸ் 2 ஸ்டைலை நம்ம ஒன்று சேர்த்துறது. ஓகே, அப்போ லைட்டர் நியூக்ளியை 2 சேர்த்து கொஞ்சம் ஹெவியர் நியூக்ளியை, அதை விட கொஞ்சம் அதிகமான ஹெவியர் நியூக்ளியை மாற்றுவோம். அப்போ நம்மளுக்கு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் பசங்களா? வெளியே வரும். அப்போ உங்களோட எக்ஸ்பிரஷனை பார்க்குறப்பவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ லைட்டர் நியூக்ளியை என்ன ஆகும் பசங்களா? சேர்ந்து நம்மளுக்கு ஒரே ஒரு டாட்டர் ப்ராடக்டாக கிடைக்கும். ஓகே, ஒரே ஒரு டாட்டர் ப்ராடக்டாக கிடைக்கும். பட் நம்பர் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் எனாமரஸ் எனர்ஜி வந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆகும். அண்ட் ஃபிஷனை கம்பேர் பண்ணுறப்ப ஃபியூஷனில் வந்து அவ்வளோ பெரிய ஹார்ம்ஃபுல்லான இது இருக்காது. ஓகேவா? அண்ட் நம்ம ஸ்டார், நம்மளோட சன், இது எல்லாமே ஃபியூஷன் ரியாக்ஷனில் தான் வந்து ஒர்க் ஆயிட்டு. ஓகே தானே பசங்களா? அப்ப இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட நியூக்ளியர் யூனிட் ஈஸியா முடிஞ்சிடும் பசங்களா. as I promised, half an hourல we are done with this unit. ரைட்? இப்போ இட் இஸ் யோர் டைம். வாட் யூ டூ, யூ ஹாவ் டு கால் திஸ் நம்பர். நீங்கள் யாரெல்லாம் வந்து நீட் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து நான் ஃப்ரெஷர் மேம், நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இது ரிப்பீட்டர்ஸ்க்கான பேட்ச் அப்படிங்கிற மாதிரி கிடையாது பசங்களா. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும், ரிப்பீட்டராக இருந்தாலும், ரிப்பீட்டராக இருந்தாலும் நாட் கோனா பி அ ப்ராப்ளம். ஒரு பர்டிகுலர் ஒரு 150 days டைமில் இஃப் யூ பீப்புள் கேன் ஏபிள் டு ஹாவ்
10,000 plus numericals model அப்படிங்கிறது it is not an easy thing and we are promising that, right? So it is time to make a correct decision. So last time we had 50 plus doctors. In the time it should be increasing, it will be increasing and you have to be a part of it, right? So எங்கனால என்னென்ன இடத்துல வந்து நாங்கள் ஸ்டாண்ட் பண்ண முடியுமோ அங்கே எல்லாம் நாங்கள் இருக்கோம் பசங்களா. இப்போ உங்களோட டேர்ன், அதை யூஸ் பண்ணிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற டெசிஷன் எடுக்கிறதுக்கு, ரைட்? அண்ட் மிஸ் பண்ணிடாதீங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களோட கொஷின் பேப்பருக்கான லிங்க் இருக்கு. உங்களுக்கு நியூக்ளியை புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி யூ பீப்புள் கேன் ஃபிகர் இட் அவுட், ரைட்? அண்ட் இந்த மெட்டீரியல் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் இன்னொரு 15 மினிட்ஸில் வந்து போஸ்ட் பண்ணிடுவாங்க பசங்களா நம்ம டீம். நீங்கள் அங்கேருந்து எடுத்துக்கலாம், ஓகே? டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க் இருக்குது, இல்லை இந்த கியூஆர் கோடையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ லார்ட்ஸ். நான் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான செஷனில் உங்களை சந்திக்கிறேன். ஹாவ் அ கிரேட் டே.